ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த படத்துக்காக இல்லை, ஏழுக்கடல் ஏழுமலை படத்துக்காக பாடல் எழுதுறதுக்காகன்னு சொல்லிட்டு ராம் அவர்கள் கிட்ட இருந்து ஒரு அழைப்பு வந்துச்சு. அந்த அழைப்பை வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்த ஒரு அழைப்பு அந்த அழைப்பு. ஏன்னா அவங்களோட யுவன் முத்துக்குமார் அண்ட் ராம் அவர்களுடைய இணைந்து அவங்க உருவாக்கின பாடல்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்கள். என்னோட பட்டியலில் எப்பவுமே இருக்கிற பாடல்கள், கற்றது தமிழ்ல வர பாடல்கள் ஆகட்டும், ஆனந்த யாழை ஆகட்டும், அது வரைக்கும் எல்லா பாடல்களும். அங்கே போகும்போது அவரை பார்க்க போகும்போது அவரோட அப்பார்ட்மெண்ட்க்கு போற வழியில அவங்களோட பாடல்கள் எல்லாம் கேட்டுட்டே போனேன். போயிட்டு அந்த படத்துக்கான வேலை ஆரம்பிச்சோம். அந்த படத்துல வந்து ரொம்ப கவித்துவமான ஒரு படம். அந்த படமே அவ்வளவு ஒரு கவிதை. அதுல அவர் வந்து தமிழ் கவிதை அவ்வளவு வந்து என்ஜாய் பண்ணி வாங்கிட்டே இருந்தாரு. அப்படி ஆரம்பிச்ச அந்த திங்க அதுல இருந்து பறந்து போக்கு நாங்க வரும்போது டோட்டலா வேற ஒரு டொமைனுக்கு மாறிட்டார். வேற ஒரு ராம் சாரை நான் பார்த்தேன். நான் என்ன எழுதினாலும் ஆக்சிடென்ட்ல ஏதாவது கவிதையா வந்துட்டா கூட, ஐயோ இது கவிதையா இருக்குங்க, கவிதை வேணாம், இந்த படத்துக்கு இது தேவையே இல்லை, இந்த படம் வந்து நான் வேற மாதிரி பண்றேன், வேற மாதிரி என்னோட விஷனே வேற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவரை டோட்டலா வேற ஒரு ஜானருக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு கூட்டு போனாரு. எனக்கும் ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. இந்த படம் ஆரம்பிக்கும் போது அப்படியே 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு ஆரம்பிச்சு அப்புறம் முடிக்கும் போது 25 பாட்டு எழுதணும் அந்த படத்துக்கு. அந்த 25 பாட்டுல ஒரு 19 பாட்டு படத்துல இருக்கு. சோ அந்த 19 பாடல்களும் வந்து அவர் கூட சேர்ந்து எழுதின அந்த அனுபவம் வந்து எப்படி வந்து அவர் என்ன ஒரு பேனா மாதிரி பயன்படுத்திக்கிட்டாருன்னு சொல்லி பார்த்தேன். அவரோட எண்ணங்களை வந்து அப்படியே வந்து என்னோட கையை பிடிச்சு அவர் எழுதினாரு. அது ரொம்ப ஒரு அழகான ஒரு அனுபவமா இருந்துச்சு.